ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதிக்குட்டியை வந்து நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்கூலில். தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆனா எழுத சொல்லி கொடுக்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அதாவது ரிட்டையர்டு ஜட்ஜு, அப்புறம் வந்து சிங்கரு, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், அந்த மாதிரி நிறைய செலிப்ரிட்டி வருவாங்க. அவங்க கையால் நம்ம குழந்தைக்கு வந்து முதல்ல அவங்க பேர் எழுதுறதுக்கு, ஆனா எழுதுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த ப்ரோக்ராமோட நேம் வந்து ஆனா ஆவன்னா அரிசுவடி ஆரம்பம். இது தாங்க அந்த ப்ரோக்ராமோட நேமு. இங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் பிரதிக்குட்டியை கூட்டிகிட்டு. ஸ்கூல் கெஸ்ட்டு, செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு வந்து கடவுளை வணங்கினாங்க. அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து செலிப்ரிட்டி யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, எதிர்நீச்சல் சீரியல் வந்து பிரியதர்ஷினின்னு ஒருத்தங்க ரேணுகா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க, அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் வந்து சிங்கரில் வந்து ஸ்ரீனிவாசன் சார் வந்திருந்தார். இவங்க 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. நிறைய பேர் அவங்க கூட செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எடுக்கலான்னு பார்த்தோம், எங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் வந்து தம்பி வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் மடியில் உட்காந்துட்டு தான் அவங்களோட முதல் எழுத்த ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 300 பீப்புள்ஸ் கிட்ட சொல்லலாம். இந்த இடம் மட்டும் இல்லைங்க, இன்னும் 4-5 பிளேஸில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. நாங்கள் வந்து வடபழனி கோயிலில் தான் என்னோடய குழந்தைக்கு ஃபஸ்ட்டு எழுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக புக் ஆகிடுச்சி, அங்கே கிடைக்கல. அதனால் எங்களுக்கு இன்னொரு ஸ்கூலில் தான் கிடச்சிது. அதை சரி ஓகே, அந்த ஸ்கூல்லே போய் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருந்தோம். இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா, சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் நடந்ததுங்க. நான் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, என்னோடய மொபைல் உடஞ்சிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்டோட மொபைலில் தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு வாங்குறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. அது வந்து ஒரு டைம் கிடைக்கல. ஃபோன் அவங்க எப்போதுமே ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க ஃபோனை எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்லோட் பண்ணிடலாம், லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. தம்பி வந்து இப்போது வந்து ஃபஸ்ட் லெட்டரை எழுதி முடிச்சிட்டான். இதுக்கு அடுத்து வந்து அவனுக்கு வந்து லேர்னிங் கிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ தான். அதை நாங்கள் வாங்கிட்டு அப்புறம் வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ் வச்சுருந்தாங்க. அதில் நான் என்னோடய குழந்தைய என் மடியில் உட்கார வச்சு நான் அவனுக்கு ஆனா எழுத சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த கிட் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து பார்த்தா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்கங்க. இதில் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து தம்ஸ் அப்பில் வந்து கலர் வச்சுட்டு இதில் வைக்க சொன்னாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. தம்பி அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அது முடிச்சுட்டு அவனுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறான் அவன். அப்புறம் வந்து இது வந்து டான்ஸிங் ஏரியாங்க. இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆட சொன்னாங்க. நல்லா ஆடுற குழந்தைங்களுக்கு சூப்பர் டான்ஸர்னு சொல்லிட்டு க்ரௌன்லாம் வச்சாங்க. பிரதிக்குட்டி வந்து பாருங்கள், ஒரே ஸ்டெப் தான் போட்டுட்டு இருந்தான். அப்புறம் வந்து நல்லா ஆக்டிவாக ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அதை வச்சு விட்டாங்க. அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவன் நின்றுட்டு இருந்தான். தலையில் அந்த க்ரௌன் வச்சோடனே அவனுக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, கீழே விழுந்துகிட்டே இருந்ததுனால அவனால் ஃப்ரீயாக ஆட முடியல. அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே ஃப்ரீயாக ஆடினான். அவங்க நிறைய ஸ்டெப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்து தம்பி நல்லாவே ஆடினான். அப்புறம் வந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே தம்பி பார்ட்டிசிபேட் பண்ணான். பிரதீக் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய பசங்க வந்திருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு பிடிச்ச நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸ்நாக்ஸுன்னு சாப்பிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த ஸ்கூல்லே இருந்துக்கிறேன் அப்படின்லாம் அவன் சொல்லிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் த அம்பர்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி, அம்பர்லாக்கு கீழே நின்று டான்ஸ் ஆடுறது, அதுவுமே என்ஜாய் பண்ணி தம்பி நல்லா ஆடிட்டு இருந்தான். நிறைய பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. தம்பி இருக்கும்போது 2 பசங்க தான் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவன்.
அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா பழகுனாங்க எங்கள் பசங்கக்கிட்ட. ரொம்ப அவங்களும் ஜாலியாக அவங்க கூட பசங்க கூட விளையாண்டுட்டு அவங்கள சிரிக்க வச்சுட்டு அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து இது 1 2 3 10 வரைக்கும் போட்டிருக்க போர்டு. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தாவி தாவி போகணும். அவன் ஒரேடியாக 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 10ஆம் நம்பர் தாவி தாவி ஓடிட்டான். அடுத்து வந்து மைக்கில் பேசுகிறதுக்கு சொல்லியிருந்தாங்க, அதுவும் பேசியிருப்பான் பாருங்கள். 1 2 3 சொல்லு. இப்படி சொல்லு சொல்லு. சண்டே மண்டே சொல்லு. சண்டே சண்டே சொல்லு. சண்டே மண்டே சொல்லு. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. மைக்கில் பேசி முடிச்சுட்டு தேங்க்யூ சொல்லியாச்சு தம்பி. அந்த தேங்க்யூ மட்டும் கரெக்டாக எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே மாட்டான். அப்புறம் வந்து எங்களை வேலம்மாள் ஸ்கூலை சுற்றி பார்க்குறதுக்காக அந்த வேனில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் அவங்க கிரவுண்டு காமிச்சாங்க. கிரவுண்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ ஒரு தீம் பார்க்குள்ளே போன மாதிரியே இருந்ததுங்க. ஸ்கூல் கிரவுண்டு மாதிரியே ஃபீல் ஆகலை. அந்த கிரவுண்டுக்காகவே அந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் போல் அப்படி இருந்துச்சுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பையனுக்காக லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பை.